சரி. சரி உங்களுக்கு பிசிக்கல் மீனிங்கோ இல்லை நார்மலோ நம்ம ஜென்ரல் லைஃப்லோ என்னென்ன டைரக்ஷன் இருக்கும் நார்மலாக? நார்த்து, சவுத்து, வெஸ்ட், அது ஈஸ்ட், லெஃப்ட், அது ரைட். கரெக்ட். அதுதான் நம்மளுடைய டைரக்ஷன். சரிங்களா? ஓகே, ஓகே சார். சரி. அப்படி வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்க, யார் நார்த்து? மேல இருக்கிறது நார்த்து சார். யார் சவுத்து? கீழே சவுத் சார். ம். லெஃப்ட் வெஸ்ட், ரைட் ஈஸ்ட் சார். ரைட் ஈஸ்ட். இதுதான் நம்மளுடைய டைரக்ஷன். சரிங்களா? ஆமாங்க சார். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி. இதில் டவுட் இல்லைன்னா இப்போ ஒரு கொஸ்டின் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இது உனக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னு சொல்லிடுவேன். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைரக்ஷன் தெரிஞ்சு சார். சரி, நான் என்ன சொன்னேன், டைரக்ஷன் வித் மேக்னிடியூட் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ வெக்டர்னு சொன்னேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? என்ன சொல்லிக்கலாம்? Graphically, 30 degree west of south. West of southல 40 கிலோமீட்டர் ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுறது ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். ஆ, சரி. அப்போ நம்மளுடைய இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இந்த பாயிண்ட்டில் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட் ஆஃப் சவுத். சவுத், வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் சார். ஓகே. அப்போ வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, 40 கிலோமீட்டர்ஸ் போகுது. 40 கிலோமீட்டர். சரி. இப்போ எது 30 டிகிரி? இது 30 டிகிரியா, இது 30 டிகிரியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெஸ்ட் ஆஃப் சவுத். ஸோ வெஸ்ட் ஆஃப் சவுத். வெஸ்ட் ஆஃப் சவுத்னா சவுத் பக்கத்தில் தான் சார் வரும். சவுத்து பக்கம் தான் வரும். வெரி குட். அவ்வளோதான். இது 30 டிகிரி. கரெக்டாமா? இது எங்களோட ஆமாங்க ஸ்பீடு சார். 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ரெண்டு. சரியா? ஓகே சார். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி இஸ் டிஸ்டன்ஸ் மீட் 40 கிலோமீட்டர். ஓகே. ஓகே சார். நம்மளுக்கு என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை முடியுது. சரியாம்மா? ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். ஸோ அப்போ இதில் டவுட் இல்லைன்னா உன்னோட எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டவுட் பாருங்க.